நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல பேசப்பட்ட அந்த வார்த்தைகள், சுமத்தப்பட்ட பழிகள் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள், ஆளும் கட்சிக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் நிலை தலைவர்களா இருக்கட்டும் சரி, இல்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகவே இருக்கட்டும் சரி, மிக ஆழமான கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 12 முக்கிய தீர்மானங்களையும் அங்க நிறைவேற்றி இருக்காங்க. அவை என்ன அப்படிங்கறத பத்தியும் தெளிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கரூர் அந்த சம்பவம் இருக்கு இல்லையா, அந்த சம்பவம் நடந்து 36 நாட்களுக்கும் மேல ஆகியிருந்தான் சமூக ஊடகங்கள்ல அவரை பத்தின செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சது. பொதுமக்கள், அதாவது வெகுஜன மக்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் திரும்ப தமிழக வெற்றி கழகம்னு அங்க அந்த ஒரு கட்சி திரும்பவும் மீண்டு வரணும்னு இங்க பிரேயர் பண்ணவங்க அவ்வளவு பேர் இருக்காங்க. இத திரு விஜய் அவர்கள் எப்படி எடுத்துக்க போறாரு? கரூர் சம்பவம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவர் அரசியலை விட்டே ஓட வச்சிருமோ அப்படிங்கிற சந்தேகங்களை வரைக்கும் எழுப்பக்கூடிய அளவுக்கு அந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு கரும் புள்ளியா தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் வரலாற்றில் இருந்தது. சோ அதெல்லாம் உடைச்சு அவர் வெளியே வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் திமுகவின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு விடுத்திருக்காரு. அதுலயும் முக்கியமா இந்த கரூர்ல நடந்த இந்த சம்பவத்துல உயிரிழந்த அந்த 41 பேருக்கும் மௌன அஞ்சலி முதல்ல செலுத்தப்பட்டுச்சு. அவரு இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பங்கேற்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே இதை கடைபிடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடியுது. முதல்ல அவங்க இந்த மாதிரியான ஒரு இரங்கல் செய்தி அங்க வாசிக்கப்படுது. 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தப்படுது. அந்த 2 நிமிஷம் மௌன அஞ்சலிக்கு அப்புறம் 12 தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுது. அந்த தீர்மானங்கள் வாசிச்சதுக்கு அப்புறம் திரு விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேச ஆரம்பிக்கும் போதே என்னன்னா, என்னுடைய குடும்ப உறவுகளை இழந்து நான் வாடி போய் நிக்கிறேன், என்னால இதை ஜீரணிக்க முடியல, நான் அதுல இருந்து அந்த சம்பவத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கே எனக்கு இவ்வளவு நாள் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வருத்தத்தோட தான் அவருடைய உரைய ஆரம்பிச்சாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் சொல்றாரு, நாங்க சத்தியத்தையும் சட்டத்தையும் மதிக்கிறோம், எங்களுக்காக இந்த சட்டம் உண்மையை வெளிக்கொண்டு வரும், நாங்க எந்தவித தவறுமே செய்யாத என்னுடைய கட்சிக்காரங்களையா இருக்கட்டும் சரி, என்னையா இருக்கட்டும் சரி, கடந்த 1 மாத காலமா எங்களை முதுகுல குத்திக்கிட்டே இருக்காங்க, எங்களை பத்தி அவதூற பரப்பிக்கிட்டே இருக்காங்க, ஆனா மக்களுக்கு தெரியும், சட்டத்துக்கு தெரியும் சத்தியம் எது அப்படிங்கிற அந்த கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அவர் பேசும்போது தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையிலையும் இந்த கரூர் சம்பவத்தை பத்தி பேசியிருந்தாரு. அதை பத்தியும் இது என்ன ஒரு அரசியல் மாண்பு, எப்படி முன்னாடி நான் அரசியல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடி நீங்களே போய் உட்கார்ந்து மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரியான கேள்வியையும் முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட் தான் உங்களை காரி துப்பி கொட்டி அமிச்சிட்டாங்கல்ல, உங்க தலையிலேயே கொட்டி அமிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் எந்த தைரியத்துல நீங்க சட்டப்பேரவையில போய் இந்த மாதிரியான ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்தையும் திரு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தின் இந்த மக்கள் சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு 7 மாவட்டங்கள்ல முதல் கட்டமா நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அதுல ஒரு சில மாவட்டங்கள் தவிர மற்ற மாவட்டங்கள் எல்லாமே அவங்க போய் பேசியிருந்தாங்க. இதுவரைக்கும் பேசியிருக்கக்கூடிய இடங்களுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு கடைசி நொடி வரைக்குமே எங்களுக்கு அங்க கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரியாத அளவுக்கு இருந்தது. நாங்க எங்க சைட்ல இருந்து கொடுக்கும்போது மக்கள் தாராளமா வந்து அங்க நின்று பொறுமையா நின்று பாக்குற மாதிரி அவங்களுக்கு சேஃபா இருக்கிற மாதிரியான இடங்களை தான் நாங்க செலக்ட் பண்ணி கொடுத்தோம். இருந்தாலும் இந்த தமிழக அரசா இருக்கட்டும் சரி, இல்ல தமிழக அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய தமிழக காவல்துறையா இருக்கட்டும் சரி, ஒரு உள்நோக்கத்தோடையே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே இல்லாத ரொம்ப ஒடுகலான ஒரு பாதைகள்ல தான் எங்களுக்கான கூட்டத்தை போடுறதுக்கான பெர்மிஷனை கொடுக்கறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டையும் திரும்பவும் ஒரு வாட்டி ஆணித்தரமா சொல்லியிருந்தாரு. இது அவர் சொல்லும் போதே நான் ஏற்கனவே நாகப்பட்டினத்துல பேசினதான் இங்க திரும்பவும் பேசுறேன்னு சொல்லியிருந்தது இங்க கவனத்தை ஈர்த்திருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு இருக்கு இல்லையா, விக்கிரவாண்டி மாநாட்டுல இருந்தே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் இங்க போட்டி அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மட்டும்தான், இந்த 2 கட்சிகளுக்கும் நடுவுல தான் போட்டி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான அந்த அதே கருத்தை திரும்பவும் இங்க இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திலையும் அவர் நினைவு கூர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மீதும் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் மீதும் அவருடைய தொண்டர்கள் மீதும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. என்னன்னா, அவர்னாலதான் இந்த கரூர் உயிரிழப்புகள் ஏற்பட்டது, அவங்கதான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. யாரால அப்படின்னு பார்த்தா
தமிழக அரசாலையும் தமிழக அரசின் உயர் அதிகாரிகள்னாலையும் காவல்துறையின் உயர் அதிகாரிகள்னாலையும் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் அடுக்கி வைக்கப்பட்டுச்சு. ஆனா அதை எல்லாமே சுப்ரீம் கோர்ட் சுக்குநூறா உடைச்சிருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல போய் மக்களே இதுக்கெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்க நிதர்சனமான உண்மை. என்ன அப்படின்னா ஒண்ணுமே புரியல, டக்கு டக்குன்னு என்னமோ நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஆம்புலன்ஸ்ல செந்தில் பாலாஜி அவர்களுடைய படம் இருக்கு, வாட்டர் பாட்டில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயர் இருக்கு, ஆம்புலன்ஸ்ல திமுகவின் மருத்துவர் அணி அப்படின்னு போட்டு பிரிண்ட் அடிச்சு ஒண்ணு வருது. திடீர்னு நடக்குது அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்டல் இன்சிடென்ட் அப்படின்னா அதுக்கு எப்படி இவ்வளவு சீக்கிரம் ரியாக்ட் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட டெக்னாலஜி இருக்கா, இல்ல முன்கூட்டியே அங்க இப்படி நடக்க போகுதுங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்ததா, அந்த பிளான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற அந்த கேள்வியையும் மக்கள் வைக்கிறாங்க அப்படிங்கறதையும் அங்க சொல்லியிருந்தாரு. கடைசியா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் பேசி முடிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னாருங்க. அதுதான் இங்க ஹைலைட். என்ன அப்படின்னா, நீங்க 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அதாவது திமுகவை பார்த்து நீங்க 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மக்கள் முடிவை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை ரெடி பண்ணுவீங்க இல்லையா? அந்த அறிக்கையை 2026ஆம் ஆண்டு நீங்க வெளியிடக்கூடிய அந்த அறிக்கையை இப்பவே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதுக்கான தேவைகள் மிக விரைவில் வரப்போகுது. வர்ற 2026 நடக்க போற தேர்தல்ல மக்கள் பெரும்பான்மையோட, மிக பெரும் பெரும்பான்மையோட நாங்க தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களாகிய நாங்க உங்களை தோக்கடிச்சு அங்க நாங்க இருப்போம் அப்படிங்கறத திரும்பவும் ஒரு வாட்டி ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல இந்த மாதிரியான கருத்துக்களை பதிவு பண்ணாருன்னு பார்த்தோம் இல்லையா? அதை தொடர்ந்து அந்த 12 தீர்மானங்கள்ல முக்கியமான தீர்மானங்கள் எது அப்படின்னு நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். அதாவது பேசு பொருளா மாறி இருக்கக்கூடிய தீர்மானங்கள். அதுல ஒரு 5 தீர்மானங்கள் என்னென்ன அப்படின்னா, முதல் தீர்மானம் கரூர் மக்களுக்கு உறுதுணையா நிக்கிறது. அந்த கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் கூட இறுதி வரைக்கும் நிக்கிறது, உயிர் இருக்கிற வரைக்கும் நிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு தீர்மானத்தை அங்க நிறைவேற்றிருக்காங்க. இரண்டாவது தீர்மானம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் அவர்கள் தான் இந்த கட்சியின் சார்பில் கூட்டணி கணக்குகளையோ இல்ல கூட்டணி வைக்கலாமா கூடாதா, யார் கூட கூட்டணி வைக்கணும் கூடாது அப்படிங்கிற மாதிரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய முழு அதிகாரம் ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்கு. அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க தீர்மானமா நிறைவேற்றி இருக்காங்க. மூன்றாவது தீர்மானம் என்ன அப்படின்னா, அந்நிய முதலீடுகளை நாங்க ஈர்க்கிறதுக்கு வெளிநாடுகளுக்கு போறோம், அங்க இருந்து இத்தனை ஆயிரம் கோடியில இன்வெஸ்ட்மெண்ட் வருது, இந்த கம்பெனி அவங்களுடைய அவுட்லெட்டை இங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க வெளியிடுறீங்க இல்லையா? அதற்கான ஒரு வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்ட்டு திமுக கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா அவங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ சமீபத்துல ஒன்றிய அரசால கையில் எடுக்கப்பட்ட அந்த SIR அமைப்பு இருக்கு இல்லையா? அதாவது வாக்குரிமையை பறிக்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய அந்த SIR-ஐயும் முழுமையா எதிர்க்குது அப்படிங்கிற அந்த தீர்மானத்தையும் தமிழக வெற்றி கழகத்தின் அந்த சிறப்பு பொதுக்குழுல தீர்மானமா நிறைவேற்றி இருக்காங்க. ஐந்தாவது தீர்மானம் என்ன அப்படின்னா, ராமேஸ்வரம், தூத்துக்குடி போன்ற கடற்பகுதிகளில் இருந்து மீன் பிடிக்க போய் இலங்கை ராணுவத்தால கிட்டத்தட்ட 35 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த கைது செய்யப்பட்டதுக்காகவும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழுல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்காங்க. ஆக திரு விஜய் அவர்கள் பேசினதா இருக்கட்டும் சரி, இல்ல திரு ஆதவர்ஜுனா அங்க பேசின விஷயங்களா இருக்கட்டும் சரி, இல்ல என்னானந்த் அவர்கள் பேசின விஷயங்களா இருக்கட்டும் சரி, மற்ற உறுப்பினர்கள் பேசின விஷயங்களா இருக்கட்டும் சரி, கரூர் சம்பவம் தங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அங்க நடந்த விஷயங்களுக்கு முழுக்க முழுக்க ஏதோ ஒரு சதி காரணமா இருக்கலாம் அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை வலுப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம திரு விஜய் அவர்கள் ஓப்பனா தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் தான் சண்டை அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்த விஜய் அவர்கள் இப்போ இன்னும் ஒரு படி மேல போய் தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் தான் சண்டை, ஆனா அது இன்னும் பயங்கரமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சவாலையும் கொடுத்திருக்காரு. நேயர்களே, நீங்க விஜய் அவர்கள் பேசினதை பத்தியோ இல்ல ஆதவர்ஜன் அவர்களுடைய கருத்துக்கள் பத்தியோ, தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாட்டு எப்படி இருக்கும், இவங்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.